இந்த பொண்ண ஒருத்தன் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கர்ப்பமா ஆக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். வேற வழி இல்லாம இவங்க ஹாஸ்பிடல்ல போய் அந்த கர்ப்பத்தை கலைக்கிறாங்க. பக்கத்து வீட்டாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் சாமியார் இருக்காரு, அவங்க கிட்ட போனா உன் லைஃப் மாறிடும்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த சாமியார் கிட்ட போனதும் இவ லவ் விஷயத்தால ஏமாந்ததையெல்லாம் சரியாக சொல்லிடுறான். பொம்மை ஒரு லவ்வுக்கு இன்னொரு லவ் தான். ஆறுதல் வடக்குல இருந்து ஒருத்தன் வருவான். அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவான். அவன் கொஞ்சம் திருட்டுத்தனம் இருப்பான். அதை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றான். அதுக்கு இவடே ஃப்ராட் பொய்யா யாரடா ஏமாத்துற, இதுக்கு மேல நான் ஏமாற மாட்டேன், உங்களை மாதிரி ஆளுக்காக எல்லாம் நான் வாழலன்னு சொல்லிட்டு நேரா அவங்க அப்பாவோட பிஸ்கட் கம்பெனிக்கு போய் பிஸ்கட் பாக்கெட் போடுற வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பிஸ்கட் கம்பெனிக்கு வடக்குல இருந்து வந்த ஒரு இந்திக்கார பையன் தினமும் பிஸ்கட் வாங்க வரான். வரும்போதும் போகும்போதும் இந்த பொண்ணை பிக்கப் பண்ற மாதிரியே பார்த்துட்டே இருக்கான். பானிபூரி ஒரு பிளேட் கேட்டா மத்தவங்களுக்கு 4 பானிபூரி, இந்த பொண்ணுக்கு மட்டும் 6 பானிபூரி வச்சு தரான். சாமியார் சொன்ன மாதிரி வடக்குல இருந்து வந்தவன் நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பையனோட போன் ஸ்விட்ச் ஆஃப், கடை மூடி கிடக்குது. என்னடான்னு விசாரிச்சா கூட வேலை செய்யற அந்த இந்திக்கார பொண்ணே கர்ப்பமாயிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அபார்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு மேல லவ் எல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி வீட்டுல பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நைட்லயே உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் பொம்மைன்னு ஆரம்பிச்சதும் டேய் ஃப்ராட் சாமியாரே நீ தானடா, ஏன்டா என்ன இப்படி ஏமாத்தின, லவ் கூட செட் ஆகல, வீட்டுல பாக்குற மாப்பிள்ளையாச்சும் செட் ஆகும்னு பார்த்தா ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிறேன்னு அந்த பொண்ணு ரொம்ப திட்டுறாங்க. அதுக்கு அவன் இல்ல, நான் உன்னை கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன், நான் இப்ப உண்மையிலேயே பழக்கடை வச்சிருக்கேன், என் லைஃப் மாறிடுச்சு, உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு நிறைய உறுதிமொழி கொடுக்குறான். 2 பேரும் சேர்ந்து பானிபூரி சாப்பிட ஒரு கடைக்கு போறாங்க. அங்க பார்த்தா அந்த இந்திக்கார பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே கடை போட்டு செட்டில் ஆயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவனை பெருசா கண்டுக்கல. அந்த சாமியார் ஒரு பானிபூரி பிளேட் வாங்கிட்டு வந்து பானிபூரி சாப்பிடுறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு சொல்லி ஒரு ஜோக் போடுறான். இத்தனை வருஷமா சிரிக்காத அந்த பொண்ணை அவன் சிரிக்க வச்சிடறான். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா அவன் கூட பைக்ல ஏறி போயிட்டாங்க.